ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஏ டைப் ஷெட் வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இது எப்படின்னா வந்து டெரஸில் நம்ம பண்ணுறோம். இந்த ஏ டைப் ஷெட்டு டெரஸ் ஃப்ளோரில் வந்து பண்ணுறோம் இது. ஸோ அதோட மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ட்ரெஸ் வந்து நம்ம வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் வந்து இது சைஸ் ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா 18க்கு 30. ஸோ வந்து ட்ரெஸ்ஸோட ஃப்ரேம் சைஸ் வந்து 18 அடி, ஓவரால் லென்த் வந்து 30 அடி. ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் போட்டு பண்ணுறோன்றது தான் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ட்ரெஸ்ஸோட இன்னரு, பாட்டம், டாப்பு எல்லாமே வந்து 50 ஸ்கொயர் டிப் தான் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே போல்நட் டைப் தான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் போல்நட் டைப் தான் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ரெடாக்சில் பண்ணிகிட்ருக்காங்க. ரெடாக்சில் கோட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ட்ரெஸ் வந்து வெல்டிங் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைட்டு. ஸோ இங்கே இந்த சைட்டில் தான் டெரஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீடு தான். ஸோ அவர் வந்து கேட் கொஞ்சம் செடிலாம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஷெட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் லைக் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அதோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து போஸ்ட் வந்து எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. போஸ்ட் மாட்டிகிட்ருக்கோம். எல்லாமே போல்நட் டைப் தான். போஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஆங்கிளில் வந்து ஆங்கர் போல்ட் அடித்து, அதுவும் வந்து 12mm ராவல் போல்ட்டு தான் அடிப்போம். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைட் பண்ணிவிட்டு பக்கா வெல்டிங் பண்ணிடுவோம். 2 சைடு கொடுத்துட்டு ஆங்கிள் கொடுத்து டைட் பண்ணிட்டு வெல்டிங் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. போஸ்ட் வந்து இப்போ எரெக்ஷன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து 2 போஸ்ட்டு. ஸோ 3 ட்ரெஸ்ஸுக்கு வந்து 6 போஸ்ட்டு. ஸோ இந்த 6 போஸ்ட்டு எரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து எரெக்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பர்லின் போடுவோம். இதான் ஒர்க்கு, பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கிடைக்கும். வியூஸ் தான் அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைப் வந்து கம்மியாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் வந்து போகிற ஒரு ரூபின் சம்மந்தப்பட்ட வீடியோவும் கிடைக்கும். இது வந்து மாடியில் வந்து எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலுக்காக வந்து டெரஸ் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ட்ரெஸ் ஃப்ரேம் வந்து ஏ டைப் ட்ரெஸ் வந்து கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பண்ணியாச்சு. இப்போ 2வது ட்ரெஸ் மேலே ஏற்றுறோம். சைடு கிளாடிங் வந்து பர்லின் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ 3 ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்லின் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பர்லின் எல்லாமே போல்நட் டைப் தான். நம்ம ட்ரெஸ்ஸு, ரேப்பு எல்லாமே போல்நட் டைப் தான். ஸோ இங்கே வந்து இன்னொரு பில்டிங் நீங்கள் கட்டினீங்கன்னா கூட இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே மாட்டிக்கலாம். வேறு எங்கே நம்ம அசம்பிள் பண்ணுமோ அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வைஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ எல்லாமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா கட்டர் வந்து லே பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு வந்து கட்டர் அண்ட் சைடு கிளாடிங் லே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணிகிட்ருக்கோம். கட்ரு பார்த்திங்கன்னா எல்லாமே JSW ஸ்டீல் கட்ரு தான். ஸோ அது வந்து பிளெயின் ஷீட்டை வந்து கட்டராக பெண்ட் பண்ணிடுவோம். கட்டர் பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங்கில் வரும், ஜே கோட்டிங்கில் வரும். ஸோ அது வந்து சீக்கிரத்தில் ரஸ்ட் ஆகாது. திக்னஸும் அதிகமாக இருக்கும். ஷீட் திக்னஸை விட அது அதிகமாக இருக்கும். ஷீட் வந்து 0.47 தான் வரும். அது கட்டர் திக்னஸ் வந்து 0.6 வரும். அதனால் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து அதுவும் JSW மேட் தான். நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். கட்ரு வந்து அந்த மாதிரி பெண்டு வரும். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓவரால் வந்து வித்து வந்து கட்டரோட வித்து வந்து 2 ஃபீட் வரும். ஸோ ஒரு பக்கம் 6 இன்ச்சு, பாட்டம் 6 இன்ச்சு, டாப் வந்து 11 இன்ச் அது மாதிரி வரும். ஸோ 2 ஃபீட் வரும். இப்போ வந்து சீட் வந்து சைடு கிளாடிங்காக கட்டிங் ஒர்க் நடந்துட்டு கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஏ டைப் டேப்பர் என்னவோ அந்த டேப்பருக்காக கட் பண்ணி போடுறது. இவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா ஃபுல்லாக வந்து சைடு கிளாடிங் அடைக்க வேணாம், எனக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் வியூ இருக்கட்டும், மேலே இருந்து மட்டும் ஒரு மீட்டர் மட்டும் 3.25 அடி கவர் பண்ணி கொடுத்துருங்க சைடில் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது அந்த 3.25 அடி கவர் பண்ணும்போது வந்து ஏ டைப் ஃப்ரேம் வந்து ஒரு 3 அடி, ஸோ 6.25 அடி சம்திங் வந்துடும் கவரிங்கு. அதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சைடு கிளாடிங் வந்து 4 சைடுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ ரூஃபிங் ஷீட் வந்து லே பண்ணிகிட்ருக்கோம். ரூஃப் ஷீட் லே பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ
ஸோ அதான் ரூஃப் ஷீட் தான் இப்போ லே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரூஃப் ஷீட் வந்து லே பண்ணி முடிக்க போகிறோம். ஃபைனல் கடைசி ஷீட் வந்து லே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரூஃப் ஷீட் எல்லாமே லே பண்ணியாச்சு. அது மாதிரி டாப்பில் வந்து டாப் ரிட்ஜஸும் லே பண்ணியாச்சு. சைடில் எல் ஃப்ளாஷிங் ஷீட்டும் லே பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் உள்ள வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில், அது வந்து பேக் சைடு. ஸோ 3 ட்ரெஸ்ஸு சுற்றி வந்து 3.5 அடி கிளாடிங்கு. ஸோ ஏ டைப்பில் வந்து 6 அடி வரும். ஸோ அது மாதிரி கிளாடிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. கட்டர் ஒர்க்கு, கிளாடிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து ஷெட் ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி ஷீட் வந்து எல்லாமே JSW பிராண்ட் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட ஷீட்டோட ஃபோட்டோ தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிடுங்க. மேலும் அடுத்த வீடியோ நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.